இங்கே பாரு, எங்களோட ஆட்களுக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் கேட்க மாட்டான். இந்த நிஜாம் பார்க்க ஏக்காகோவில் போட்டிக்கினா இதை ஏர்போர்ட்டில் நாங்கள் போட்டு ஸ்கேனில் பிடிச்சா எங்களுக்கு தான் பிரச்சனை, காகோவுக்கு பிரச்சனை, போட்ட ஆட்களுக்கு பிரச்சனை. எவ்வளோ சொன்னாலும் கேட்குது இல்லை. இங்கே பாருங்களே, அதான் எவ்வளோ 1-2 இல்லைங்க பாருங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், லேப்டாப் கஸ்டமர் லேப்டாப்பை போட்டுட்டு ஏக்காகோவில் கால் பண்ணி சென்னத்துக்கு போடவே இல்லைன்றான். இங்கே பாரு, இதுக்கு மேலே வார்த்தை இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். கார்கோ போடுறது மக்களே கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் ஓரளவு சிந்திங்க, மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. எந்த பொருள் போடுறது, எந்த பொருள் போடக்கூடாது அப்படின்றத கொஞ்சம் அலசி ஆராய்ங்க, கேளுங்க. கார்கோ முதலாளிகளை கால் பண்ணி கேளுங்க, என்கிட்ட இந்தந்த மாதிரி கார்கோ பொருள் இருக்குது, நான் என்ன செய்ய, போடவா, போடலாமா, இந்த கார்கோ பொருட்களை வந்து அனுப்பலாமா, அனுப்ப முடியாதா, கொஞ்சம் ஓரளவுக்கு கால் பண்ணி கேட்கலாமே, அவங்கள்ட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி போடலாமே. அடுத்தது இப்போ இந்த நிஜாம் பாக்கு, இது எதுக்கு? ஆட்களுக்கு எவ்வளவு தான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த பாக்கு ஏக்காகோ எதுக்கு? எத்தனை வீடியோ போடுறோம், ஃப்ளைட்டில் வந்து இதை பிடிக்கிறான், அதை பிடிக்கிறானுங்க, இதை பிடிக்கிறானுங்கன்னு. அடுத்தது லேப்டாப். அந்த லேப்டாப்ன்றதுல இப்போ ஒரு என்ன சொல்கிறது, லேப்டாப்புக்குன்ற ஒரு பெருமதியே இல்லாமல் போச்சு. கண்ட பாவிச்ச டேப்பெல்லாம் லேப்டாப்பும் டேப்பும் இப்போ 2 தினாருக்கு, 5 தினாருக்கு, 3 தினாருக்கும், 10 தினாருக்கும் விற்கிறானுங்களே. அதாவது லேப்டாப்ன்றதோட பெருமதி ஒன்று இப்போ இல்லை. எங்களுடைய சின்ன காலத்துலலாம் ஒரு லேப்டாப்ன்ற அதை லேப்டாப் வந்த புதுசுலையெல்லாம் அதை நாங்கள் அந்த பிரம்மாண்டமாக பார்த்த காலம். இப்போது அதே லேப்டாப் நம்ம அந்த சின்ன வயசில் பார்த்ததுலேருந்து அதுக்கும் பிறகு வந்த ஃப்யூச்சரில் உள்ள டேப்லெட்டாக இருக்கலாம், இல்லை இந்த இதாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம். இப்போ இங்கே அந்த சொல்லுவாங்களே நாய்க்கும் மலிஞ்ச மாதிரி போய் தண்ணு, அதாவது 10 தினாருக்கு, 8 தினாருக்கு, 7 தினார்லேருந்து 5 தினார் வரைக்கும் லேப்டாப் கிடைக்குது. இப்போ அதை நீங்கள் தூக்கி உங்களுடைய காகோ பெட்டியில் எடுத்தால் போகட்டும், இல்லாட்டி போய் சேரட்டும் அப்படின்ற மாதிரி அலட்சியத்தோடு நீங்கள் சிலர் போடுறீங்க. நீங்கள் அப்படி தான் போடுறீங்க. ஏன்னா 10 தினார் தானே, ஒன்று கஸ்டம்ஸில் தூக்கினா பரவாயில்ல, போனால் போகட்டும், இல்லையா போய் சேர்ந்துச்சுன்னா சேரட்டும், அந்த மாதிரி எண்ணத்தில் சிலர் போடுறது பொருள். நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான செயல்பாடுகள் நீங்கள் செய்யும்போது இதே இந்த கண்டெய்னரில் போகக்கூடிய அனைத்து பொருட்களையும், இந்த கண்டெய்னரில் போகக்கூடிய அனைத்து பொருட்களும், இதில் போகக்கூடிய பொருட்கள் இருக்குது தானே, இந்த இதில் என்னென்ன பொருட்கள் போகுதோ அத்தனை பொருட்களையும் ஒட்டுமொத்தமாக சோதனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தால் சரிதானே. இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஒரு 100 பெட்டி போகுதுன்னு வைங்களேன், 100 பெட்டியில் இந்த மாதிரி கார்ட்போர்ட் பெட்டி 100 போகுதுன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு அந்த 100 பெட்டியில் நீங்கள் வந்து சர்வசாதாரணமாக நீங்கள் போட்ட பெட்டி ஒரே ஒரு பெட்டி தான், ஒரு பெட்டி தான் நீங்கள் போட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்துலேயும் இருக்கும். அப்படியே எல்லா பெட்டியையும் உடச்சி செக் பண்ணி அதில் வேறு ஏதாவது இந்த பாவுட்டின்னு போடுறாங்க, வேறு ஏதாவது பொருட்கள் போடுறாங்க, மெக்கரோனி போடுறாங்க, இதில் ஏதாவது ஒன்று பிடிபட்டு இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு அவங்க அந்த உடைச்சதுக்கு சாக்கு சொல்லணுமே. அந்த ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் உடைச்சாங்கன்னா என்ன ஆகும்? கடைசியில் கேஸு போடணும்னு நினச்சா அதிகாரி எதை வச்சும் சரி கேஸ் போடலாம். ஒரு மேக்கரோனி பேக்கெட் போதும் உங்களுக்கு கேஸ் போட. இப்போயும் நீங்கள் மெக்கரோனி பேக்கெட் அது இது போட்டாலும் நார்மலாக அவங்க அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கேஸ் போடணும்னு நினச்சிட்டாங்கன்னா ஒரு மெக்ரோனி பேக்கெட் போதும் அந்த கேஸை போடுறதுக்கு அவங்க மேலே. அதனால் தயவு செய்து கவனம், உங்களுடைய பொருள் மட்டுமில்லை, உங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடிய வேலை செய்யக்கூடிய எல்லா தொழிலாளர்களுடைய பொருளும் இதுக்குள்ளே அடங்கி இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாரையும் சேர்த்து தான் பாதிக்கும், உங்களை மட்டும் இல்லை. இந்த கண்டெய்னரில் பெட்டி போட்டிருக்கக்கூடிய எல்லாரையும் தான் அது பாதிக்கும் அப்படின்றது தயவு செய்து உங்களுடைய மண்டைகளில் ஏற்றிக்கோங்க. தயவு செய்து கவனமாக இருங்க. இந்த மாதிரி பொருட்களை போடுறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. கார்கோக்கள்கிட்ட கேளுங்க, என்கிட்ட இன்னென்ன பொருட்கள், இந்த மாதிரி பொருட்கள் இருக்குது, இது போடலாமா போட முடியாதா, போடவானாமா. அப்போ கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை இது நீங்கள் போடலாம், இல்லை இது நீங்கள் போடக்கூடாது, அதை வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை செஞ்சு கொள்ளலாம்.
அன்பார்ந்த உறவுகளை தயவு செய்து இந்த மாதிரியான செயல்களை மட்டும் செய்யாதீங்க. கார்கோ பெட்டிகளில் போடக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்றத கேட்டு சிந்திச்சு அதை பற்றி விவரித்து போடுங்க. தயவு செய்து கவனம். تحذير هام: أي وافد أو خليجي مقيم داخل الكويت يمنع عليه إنه يطلع مواد التموينية اللي تصرف الكويتيين نفس العيش السكر عن طريق إن كان الحدود البرية أو الجوية أو البحرية، وأي واحد يمسكون معاه مواد تموين راح يتم إبعاده نهائي عن البلاد. இங்கே பாரு, எங்களோட ஆட்களுக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் கேட்க மாட்டான். இந்த நிஜாம் பார்க்க ஏக்காகோல போட்டிங்கன்னா இதை ஏர்போர்ட்டில் நாங்கள் போட்டு ஸ்கேனில் பிடிச்சா எங்களுக்கு தான் பிரச்சனை, காகோக்கு பிரச்சனை, போட்ட ஆட்களுக்கு பிரச்சனை. எவ்வளோ சொன்னாலும் கேட்குது இல்லை. இங்கே பாருங்களே, இதா எவ்வளோ 1-2 இல்லைங்க பாருங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், லேப்டாப் கஸ்டமர் லேப்டாப்பை போட்டுட்டு ஏக்காகோல கால் பண்ணி சென்னதுக்கு போடவே இல்லைன்றான். இங்கே பாருங்க.